கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இஸ்மை தான் பார்க்க போகிறோம். சுபஹானல்லாஹ், ஒட்ட வார்த்தை தான், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்புக்குரிய வார்த்தை. ஏன்னா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடத்துல வலியுறுத்தினது இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடத்துல நமக்கு கற்றுக் கொடுத்ததும் இதுதான். எல்லாத்துக்கு மேலே இந்த ஒரு விஷயம் போதும், உங்களுடைய எல்லாவற்றுக்குமே தீர்வாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது இதுதான். ஒவ்வொரு நபிமாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அவர்களே வாழ்க்கையில கஷ்டத்தின் போது இதை தான் ஓதியிருக்காங்க. இன்னும் அவர்களுடைய உம்மத்துகளுக்கு இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக எல்லாருமே செய்யக்கூடிய ரெண்டு விஷயம் என்னன்னா, எல்லா நபிமார்களுமே களிமா ஓதிருப்பாங்க, எல்லா நபிமார்களுமே இஸ்திகஃபார் செஞ்சிருப்பாங்க. அதுல இது பார்த்தீங்கன்னா இஸ்திகஃபாருக்கான வார்த்தை. களிமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிறது. ஆனால் இஸ்திகஃபாருக்கான இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வை ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனம் மாற்றி நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையின் விதையே மாற்றக்கூடியதாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தினமும் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் வருது போகுது. நம்ம நல்லது செய்கிறோம், கெட்டது செய்கிறோம், அதுக்கப்புறம் நமக்கு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, இதெல்லாம் நடக்குது. நம்ம எல்லாருக்குமே என்ன நினைக்கிறோம்னா, ஏதாவது ஒரு தேவை வந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு துவா இருக்கும், அதுக்கு ஏதாவது ஒரு அமல் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயந்தான் சாவி. அந்த சாவியை போட்டு நீங்கள் திறந்துட்டீங்கன்னா அந்த பூட்டு திறந்துடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தேவையும் அந்த ஒரு சாவியை போட்டால் திறந்துடும். எல்லா கஷ்டமும் அந்த ஒரு சாவியை போட்டால் திறந்துடும். அப்போ கஷ்டத்தை எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு சாவி, தேவைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு சாவி, அந்த சாவி தான் இஸ்திகஃபார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாவி. அப்போ நமக்கு லைஃப்பில் தினம் தினம் நமக்கு தேவையான அனைத்தையுமே பெற்றுக் கொடுப்பதற்கு, தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடத்தி வைப்பதற்கு, நம்ம எதிர்பாராத நிலைமையை நமக்கு உண்டாக்குவதற்கு, விதியை மாற்றி அமைப்பதற்கு நமக்கு சக்தியானது என்னன்னா நம்ம இஸ்திகஃபார் மட்டும்தான். அதில் பார்க்கும்போது நிறைய துவாக்கள் இருக்குது, திக்ருகள் இருக்குது, எல்லாமே தெரியும். அதில் சிறப்பான ஒரு இஸ்மை தான் நம்ம பார்க்குறோம். ஏன் நம்ம இஸ்மை பார்க்குறோம், துவாக்கள் பார்க்கறது இல்லையா, திக்ருகள் பார்க்கறது இல்லையான்னு கேட்டால், துவாக்கள் ஓதிட்டு தானே இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், யா அல்லாஹ் நான் பாவம் பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கறோம் தானே. நீங்களும் கேட்பீங்க. எல்லாருமே துவாவில் என்ன பண்ணுறோம், அதான் முதல்ல கேட்குறோம். முதல்ல பாவம் மன்னிப்பு கேட்காம நீங்கள் துவாவே கேட்காதீங்க எப்பயுமே. அப்படி இருந்தாலும் இனிமேல் மாற்றிக்கொள்ளுங்க. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொதுவாக பாவ மன்னிப்பு கேட்டுருவாங்க. எந்த ஒரு தருணத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்டுருவாங்க. அது தமிழில் ஓதுனாலும் அது துவா தான், அரபியில் ஓதுனாலும் அது துவா தான். அதனால பாவ மன்னிப்பு துவா எல்லாரும் ஓதிட்டு இருக்கிறது தான். அது இல்லாமல் திக்ரில் ஓதுறது அப்படிங்கிறது அஸ்தோஃபிருல்லா அப்படின்னு நம்ம ஓதுவோம். அதுவும் எல்லாரும் ஓதிட்டு தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதை மீறி அவனுடைய இஸ்மை கொண்டு ஓதுங்க. அவனுடைய இஸ்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவனை நேரடியாக அழைப்பது, அதை சொல்லி அழைப்பது. இப்போ ஒருத்தவங்களை ஒரு விஷயம் நம்ம செய்ய வைக்கணும்னா அவங்கள எதை சொன்னால் அந்த விஷயத்தை செய்வாங்களோ அதை நம்ம சொல்லணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி பார்க்கும்போது அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கு அவன்கிட்ட ஒரு இஸ்மு இருக்குது. அந்த இஸ்மை கொண்டு அழைத்தவர்களை அல்லாஹ் மன்னிக்காமல் விடுவதை விரும்புவதில்லை. சுபஹானல்லாஹ், அதுதான் முக்கியம். நீங்கள் கேட்டதை மன்னிக்கலாம், மன்னிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த பேர் சொல்லிட்டா மன்னிச்சுதான் அவன் அல்லாஹும் அப்படின்னு இருந்தா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை தான் எடுக்கணும். துவாக்களை விட திக்ருகளை விட இந்த இஸ்முக்கு ரொம்ப பவர் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட் ஆகும்போது இல்லை ஏதாவது ஒரு நேரத்துலையாவது ஒரு நாளுடைய கணக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்றைக்கெல்லாம் என்ன நடந்துச்சு, நம்ம லைஃப்பில் என்னென்ன சோதனை வந்துச்சு, என்னென்ன கெட்டது நடந்துச்சு, என்னென்ன பாவத்தை நாம் செஞ்சோம், என்னென்ன கடமைகளை விட்டு நம்ம விலகணும், இதையெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். வாரக்கணக்காக மாதக்கணக்காக யோசிக்க முடியாது. ஆனால் தினம் தினம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் யோசிக்க முடியுமில்ல? கண்டிப்பாக யோசிக்க முடியும். இன்னைக்கு காலையிலேருந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். சும்மா ஒரு 4-5 விஷயம் தான் முக்கியமாக இருந்திருக்கும். நமக்கு என்ன டெய்லியுமே கஷ்டமாக நடக்க போகுது. அதுலேயே பெண்கள் பார்த்திங்கன்னா வேலைக்கு கூட போகலைன்னா பெருசாக ஒன்றும் நடக்கிறதுக்குலாம் இருக்காது. வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விஷயம் நடக்கும். நினச்சி பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, இஸ்திகஃபார் ஓதணும். என்ன வார்த்தை அது? அல் கஃபாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அல் கஃபாருனா பாவங்களை பிழை பொறுப்பவனே அப்படின்னு அர்த்தம். எல்லாம் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனே அப்படின்னு அழைத்து அல்லாஹ்விடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கும் போது என்ன ஆயிரும்னா, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்போ நம்ம நிலைமையெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக நினச்சிட்டு, நான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இதெல்லாம் எனக்கு தவறாக நடந்துச்சு, இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது, இது மூணுக்குமே ஒரு சாவி என்னன்னா, நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய பாவம் மன்னிப்பு தான். எனக்கு ஏன் சோதனை வந்துச்சு, நான் செஞ்ச ஏதாவது ஒரு பாவம் காரணமாக இருக்கலாம். எனக்கு ஏன் அந்த நல்லது நடக்காமல் இருக்குது, நான் ஏதாவது செஞ்ச பாவத்தின் காரணமாக நீ கொடுக்காம இருக்கலாம், அதனால நான் இஸ்திகஃபார் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்ச பாவத்துக்கும்
கிடைக்கக்கூடிய நன்மைக்கும் இன்னும் வரக்கூடிய தேவைப்படக்கூடிய நல்லதுக்கும் சேர்த்து நான் இஸ்திகஃபார் ஓதுறேன்னு சொல்லிட்டு அல் கஃபாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இஸ்மை 100 முறை ஓதுங்க. கண்டிப்பாக அல் கஃபாருன்னு ஓதற்கு 100 முறை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2லிருந்து 3 நிமிஷம் ஆகும். அதிகமாகாது, 2லிருந்து 3 நிமிஷம் ஆகும். நீங்கள் நைட்டு படுத்துட்டு கூட ஓதலாம், எந்த டைமில் வேணால் ஓதலாம். ஆனால் நம்ம சொல்கிறோம் நைட்டு படுத்துட்டு கூட இதை ஓதலாம். ரொம்ப எளிமையான இந்த இஸ்மை அவனிடத்துல ஒரு 100 முறை சொல்லுங்கள். நபி அவர்கள் சொன்னாங்க, யார் ஒருவர் இஸ்திகஃபாரை மட்டும் தினமும் ஓதி வராரோ உடனே அவர்களுக்காக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் எழுதப்பட்டு அவர்களுக்கு தேவையான ரிசுக்குகள் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட்டு அவர்கள் காணாத புறத்திலிருந்து அவர்களுக்கான உதவிகள் கிடைக்கப்படுமாமா. நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு எதிர்பாராத வழியிலிருந்து சஸ்பென்ஸாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். சுபஹானல்லாஹ். அதுக்கான ஒரு வார்த்தை தான் இந்த அல் கஃபாரு. இதை நீங்கள் ஓதிவாங்க. அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துவாங்க.